ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபாடன் உங்கள் கிருஷ்ணன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கைடு, அதாவது கவர்மெண்ட் கைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ண ஒரு கைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து செய்யுள் பகுதி மட்டும் தான் படிக்க போகிறீங்க. அந்த செய்யுள் பகுதிக்கு உண்டான புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழ்த்தில் இருக்கிற அந்த என்னது சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகை நூல்கள், ஸோ ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் அந்த கடைசி டைமில் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க கோடிட்ட இடங்கள் நிரப்புக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பொறுத்துக்கவும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாலே போதும். இதில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்புறம் அணிகள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, இலக்கணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவை கிடையாது, திணைத்துறை தேவை கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் எழுதுனா என்ன, யார் யாரோட கூற்று அப்படிங்கிற மாதிரி இந்த பாட் லைன் முதற்கொண்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யுள் அடி வினா விடைகள் அப்படின்ட்டு இந்த பாட் லைன் கொடுத்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்கவங்க யாரு, இது யார் யார்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் இந்த கூற்றமைந்த செயலை பாடியவர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னது நெடுவினாலாக இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 16 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். பேஜ் நம்பர் 15 to 16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோபாடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.